இந்துவும் முஸ்லிமும் தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து கிலாபத் ஒழிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒற்றை லட்சியத்திற்காக ஒரு மாபெரும் தேசிய இயக்கத்தை நடத்தினார்கள் என்றால் அதை உங்களால் நம்ப முடிகின்றதா? அதுதான் காந்தியும் மௌலானா முகமது அலி சவுக்கத் அலியும் மௌலானா அபுல் கலாம் ஆசாதும் எல்லாம் இணைந்து நடத்திய கிலாபத் இயக்கம். இந்தியா 79ஆம் சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இந்திய சுதந்திரத்திற்கான முன்னெடுப்புகளில் மிக முக்கியமான முன்னெடுப்பாக இருந்த கிலாபத் இயக்கத்தை பற்றிய ஒரு சில செய்திகள் நாம் பார்த்தாக வேண்டும். நினைவு கூற வேண்டிய பசுமையான நினைவுகள் நிறைந்த அடுத்த 30 ஆண்டு காலத்திற்கு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துடைய திசையையும் கதியையும் நிர்ணயித்த மகத்தான ஒரு இயக்கமாக இருந்தது கிலாபத்துடைய இயக்கம். 1914 முதலாம் உலக போர் தொடங்குகிறது. ஜெர்மனி தலைமையிலான சென்ட்ரல் பவர்ஸும் பிரிட்டன் தலைமையிலான அலைடு பவர்ஸுக்கும் இடையில் நடந்த கொடூரமான இந்த போரில் முஸ்லிம்களுடைய கிலாபத்துடைய உரிமையாளர்களாக இருந்த உஸ்மானிய பேரரசு இறங்க வேண்டிய எந்த நிர்பந்த சூழலும் இருக்கவில்லை. ஆனால் இந்த போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக உஸ்மானிய படைகள் இறங்கின. போர் பிரிட்டனுக்கு ஆதரவான நிலையில் முடிவடைந்தது. உஸ்மானிய பேரரசுடைய அனைத்து இடங்களும் கைப்பற்றப்பட்டன. வெற்றி பெற்ற நேச நாடுகள் கைப்பற்றப்பட்ட உஸ்மானிய பேரரசுடைய பகுதிகளை தங்களுக்கிடையில் எவ்வாறு பங்கீடு செய்வது என்பதை பற்றி விவாதிப்பதற்காக ஆகஸ்ட் 10, 1920 ட்ரீட்டி ஆஃப் செவரே என்கின்ற ஒப்பந்தத்தை செய்கின்றன. இதை ஒரு உருவகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஒரு கேக்கை தங்களுக்கு நடுவில் வைத்துக் கொண்டு அதன் நாலு புறமாக அதில் அமர்ந்து கொண்டு எந்த பகுதியை தங்கள் எடுத்துக்கொள்வது, எதை தாங்கள் உண்பது என்பதை பற்றி பேசுவதை போன்று உஸ்மானிய பேரரசுடைய பகுதிகளை எவ்வாறு கபலீகரம் செய்வது என்பதை பற்றிய ஒப்பந்தமாக இருந்தது அந்த ஒப்பந்தத்தோடு உஸ்மானிய கிலாபத்தை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிலாபத்தை ஒழிப்பது குறித்த விவாதங்களும் ஆரம்பமாய். இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இஸ்லாமிய மார்க்க மற்றும் அரசியல் தலைமையாக இருந்த கிலாபத் ஒழிக்கப்பட்டால் அடுத்து என்ன என்கின்ற ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. இதுதான் கிலாபத் இயக்கத்துடைய ஆரம்பமாக அமைந்தது. இந்த போர் 2 கேள்விகளை முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி, குறிப்பாக இஸ்லாமிய புனித தலங்களாக இருக்கக்கூடிய மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் போன்ற பகுதிகளை நேச நாட்டு படைகள் என்ன செய்யும், அதனுடைய அதிகாரம் யாருக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி. அது முஸ்லிம்களிடம்தான் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய புனித தலங்கள் முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு, கோரிக்கை ஒன்றாவதாகவும், கிலாபத் தொடர வேண்டும், கலீஃபா அதிகாரங்கள் உள்ள ஆட்சி அதிகாரம் உள்ள கலீஃபாவாகவே தொடர வேண்டும் என்கின்ற 2வது கோரிக்கையும் மிக முக்கியமான கோரிக்கைகளாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் எழத் தொடங்கின. இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து 1919ஆம் ஆண்டுடைய நடுப்பகுதியில் கிலாபத் இயக்கம் தொடங்குகின்றது. இதை உருவாகுவதற்கு அதனுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள் மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுக்கத் அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் அதனுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தார். அவர்களோடு ஹக்கீம் அஜ்மல் கான், பி உம்மா ஆகியோரும் கிலாபத் இயக்கத்துடைய முக்கிய தலைவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாற்று பதிவுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். கிலாபத் இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்துடைய முக்கியமான மைல்கல்லாக மாறும் என்று இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துடைய தலைமையாக இருந்த மகாத்மா காந்தியடிகள் எண்ணினார். இந்த போராட்டத்திற்கு எவ்வித நிபந்தனையும் அற்ற ஒரு ஆதரவை காந்தியடிகள் வழங்கினார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் இயக்கத்தையும் இந்த போராட்டத்தில் முஸ்லிம்களோடு இணைய வேண்டும் என்று வற்புறுத்தவும் செய்தார். அவருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய முக்கியமான நலன்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மௌனமாக இருந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் முஸ்லிம்களுடையும் இந்துக்களுடையும் ஒற்றுமைக்கான இயக்கம் என்கின்ற கோஷம் அது வெற்று கோஷமாக மாறிவிடும் என்று காங்கிரஸ் கட்சியை அறிவுறுத்தினார். காங்கிரஸ் கட்சியும் இந்த பேர் இயக்கத்தில் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது. அக்டோபர் 17, 1919 கிலாபத் இயக்கம் மாபெரும் ஹர்த்தாலை இந்தியா முழுவதும் நடத்துகின்றது. கிலாபத் தினம் என்கின்ற பெயரில் ஒரு ஹர்த்தால், மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் நடைபெறுகின்றது. நவம்பர் 23, 1919 நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் மாநாட்டில் அந்த மாநாட்டுடைய தலைவராக காந்தியடிகள் தேர்வு செய்யப்படுகின்றார். 1920 காந்தியடிகள் தாம் அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் இயக்கத்தோடு இணைத்து ஒரு இந்தியா முழுவதும் ஒரு போராட்ட தீயை படர்ந்து பற்றி எறிவதற்கான முயற்சிகள் ஆரம்பமாகின்றது. இந்தியா அதுவரை சந்தித்திராத இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரையில்
அது மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் இந்தியாவில் இருந்தது. கிலாபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் ஒன்றிணைந்ததற்கு பின்னர், காந்தியும் அலி சகோதரர்களும் மௌலானா அபுல் கலாம் ஆசாதும் எல்லாம் ஒன்றிணைந்ததற்கு பின்னர் போராட்டத்தை வரலாற்றை திசை திருப்பக்கூடிய ஒன்றாக மாறி, அதுவரை ஆங்கிலேய பேரரசிடமிருந்து பெற்றிருந்த பட்டங்களையும் பதவிகளையும் இந்தியர்கள் உதறி தள்ளினார்கள். அரசு பணிகளிலிருந்து தாங்கள் வெளியேற துணிந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர்களாக இருந்த மோதிலால் நேருவாக இருக்கட்டும், வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், தங்களுடைய வழக்கறிஞர் பணியை, இந்தியாவுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர்களாக இருந்த பல்லாயிரக்கணக்கான ஃபீஸ் வாங்கி கொண்டிருந்த வழக்கறிஞர்கள், அவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர் பணியை உதறி தள்ளினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். மக்கள் அரசு பணிகளில் இருந்து வெளியேற தொடங்கினார்கள். அரசு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை மக்கள் புறக்கணிக்க தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய இந்தியர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் உருவாக தொடங்கின. ஜாமியா மில்லியா இஸ்லாமியா இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான நிறுவனமாக, பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. அதை போன்று காஷியுடைய வித்யாபீடாக இருக்கட்டும், குஜராத்துடைய வித்யாபீடாக இருக்கட்டும், பீகாருடைய வித்யாபீடாக இருக்கட்டும், இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசுடைய பள்ளிகளில் நாங்கள் பயில மாட்டோம், அவர்களுடைய கல்லூரிகளில் நாங்கள் பட்டம் பெற மாட்டோம் என்கின்ற முடிவை இந்தியர்கள் எடுத்ததால் இந்த காலகட்டத்தில் உருவான கல்வி நிறுவனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்கின்ற போராட்டமும் இந்த போராட்டத்துடைய பாகமாக ஒரு பெரும் போராட்டமாக மாறுகின்றது. பிரிட்டனுடைய ஆடைகளை எரிக்கக்கூடிய போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. எந்த அளவுக்கு அழுத்தத்தை பிரிட்டனுக்கு இது ஏற்படுத்தியது என்று சொன்னால், ஆடைகளை இறக்குமதி செய்யக்கூடிய அந்த தீர்வு, அந்த வரியை 50% குறைத்து அதன் மீது ஒரு ஆர்வத்தை, மோகத்தை ஏற்படுத்துவதற்கு பிரிட்டன் முயன்றது என்பதை நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம். இதுவரை இந்தியா கண்டிராத பெரும் போராட்டமாக, பெரும் இயக்கமாக கிலாபத் இயக்கம் இந்த காலகட்டத்தில் உருவெடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். கிலாபத் இயக்கம் இந்த காலகட்டத்தில் பல சரிவுகளையும் சந்தித்தது. குறிப்பாக ஹிஜ்ரத்திற்கான அழைப்புகளை சில உலமாக்கள் கொடுத்தார்கள். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானை நோக்கி மக்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, கேரளாவில் 1921 நடைபெற்ற மாப்பிள்ளா கிளர்ச்சி, இது வரலாற்றுடைய ஒரு முக்கியமான போராட்டமாக மாறியது. ஆங்கிலேய பேரரசுக்கு எதிராக கிலாபத் போராட்டத்துடைய அழைப்புடைய பின்னணியில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் நிலப்பிரபுக்களாக இருந்த உயர்ஜாதி இந்துக்கள், அவர்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய அடக்குமுறைகள் பாதிக்கப்பட்ட கீழ்சாதி இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டம் திசை திரும்பியது. இது கிலாபத் போராட்டத்தை ஒரு அளவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது என்று நம்மால் பார்க்க முடியும். ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளா போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறி அது மிகப்பெரிய உயிர் பலியை எடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாகவும் மாறியது. மாப்பிள்ளா போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்டத்துடைய மிக முக்கியமான ஏடுகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. தியாகத்துடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல 100 மக்களுடைய உயிரை காவு கொண்ட ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது குறித்து விரிவாக நாம் வேறொரு வீடியோவில் பார்க்க வேண்டிய பல செய்திகள் அதில் இருக்கின்றது. மாப்பிள்ளா போராட்டமும் கிலாபத் போராட்டத்துடைய பின்னடைவிற்கான ஒரு காரணமாக மாறியது. இந்த காலகட்டத்தில் முஸ்தபா கமால் அத்தாதுர்க் தலைமையிலான துருக்கி அரசு கிலாபத்தை, சுல்தானிய ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வருகின்றது. அன்று வரை சுல்தானாகவும் ஹலீஃபாவாகவும் இருந்த மெஹமத் 5ஆம் நாடு கடத்தப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு அப்துல் மஜீத் 2ஆம் என்று அழைக்கப்பட்ட ஒருவரை ஆன்மீக தலைவராக மட்டும், ஆட்சி அதிகாரங்கள் இல்லாத ஆன்மீக தலைவராக துருக்கி அரசு கொண்டு வருகின்றது. அதையும் தொடர்ந்து 1924 மார்ச் 3ஆம் தேதி கிலாபத்தை முழுமையாக ஒழித்து கட்டுகின்றது துருக்கி அரசு. இது கிலாபத் இயக்கத்துடைய இறுதி நிகழ்வாக அமைகின்றது.